கையில் 10 ரூபா தான் இருக்கும். கும்பேஸ்வரன் கோயில் சன்னதியில் 10 ரூபாயில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஆசையாக வாங்கி கொடுத்த அக்கா ஒரு சிங்கப்பெண்ணாக வலம் வர்றதை பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது, கர்வமாக இருக்குது. பெருமிதத்தோடு இந்த வீடியோவை நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். எப்கோ டிஸ்கவரி சென்டர் அட் கொட்டிவாக்கம். உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வீட்டோட சேஃப்டி, வார்ட்ரோப் எப்படி இருக்கலாம், கிச்சன் எப்படி யூட்டிலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கலாம், ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம், ராம்ஸ் ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ். 35 வருஷ பாரம்பரியம் மிக்க இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ட்ரெடிஷ்னல் கிச்சன் பார்க்க போகிறோமா, மாடர்ன் கிச்சன் பார்க்க போகிறோமா? ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ட்ரெடிஷ்னல் கிச்சன். எப்கோன்னு ஒரு பிராண்ட் நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு, 60 இயர்ஸ் ப்ளஸ் அனுபவம் இருக்கிற இந்த பிராண்டோடைய டிஸ்கவரி சென்டரில் தான் நான் இருக்கேன். ஒரு மாதத்துக்கு 4 பேர்லேருந்து 6 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு தேவையான மளிகை சாமான் ஃபுல்லாக ஒரு கபோர்டுக்குள்ளே அடக்கிடலாம். புல் அவுட் யூனிட் மாதிரி இருக்குது. மேலே கீழே 2 இடத்துல தான் மெக்கானிசம் இருக்குது. அது வெளியில் தெரியாமல் ஹிடன் மெக்கானிசமாக இருக்குது. விக்கெட் பேஸ்கெட் நான் காட்ட போகிறேன். ஓப்பனில் வச்சாதான் நமக்கு இந்த ஸ்மெல்லாம் வராது. சென்ட்ரலாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிவைடரையும் ரிமூவ் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அழகாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது மிட்வே ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ராடு கொடுத்துருக்காங்க. அந்த ராடில் ஹேங் பண்ணி இருக்கிறது ஸ்பைஸ் ரேக்குன்னு சொல்லுவோம். இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் பாருங்கள், சின்ன சைஸ் வேணும்னாலும் இருக்குது, இந்த மாதிரி பெரிய சைஸ். இதை புல் அவுட் பண்ணிங்கன்னா கீழே இறங்கிரும், நம்ம ஹைட்டுக்கு வந்துடும், ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். மேலே தூக்கி விட்டால் போதும், உள்ளே போய் ரீச் ஆகிடும் அண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த யூனிட் பொதுவாக சிங்க்குக்கு மேலே கொண்டு வருவாங்க. மேலே அப்படியே தண்ணியோட கவுத்தோன்னா இந்த ட்ரேயில் அந்த தண்ணி கலெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம மிக்ஸி யூனிட் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், ஈஸியாக காம்பேக்டாக கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே வச்சிடலாம். ஒரு கிளிக் சவுண்டு கேட்கும், அதோட லாக் ஆகிடும், திரும்ப இறங்காது. நல்லா அழுத்தினாலும் இறங்காது. 2 பக்கமும் ஹேண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே தள்ளிடலாம், கீழே சின்ன சின்ன ஜாரெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். 10 kg கெப்பாசிட்டியில் இருக்கிற ஒரு ரைஸ் யூனிட் தான் பார்க்குறோம். இட்லி அரிசி, நம்மளுடைய சாப்பாட்டு அரிசின்னு வச்சுக்கலாம். அடுத்து இந்த ட்ரேயை நீங்கள் வெளியில் புல் அவுட் பண்ணி எடுத்து என்ன தேவையோ எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே அனுப்பிடலாம். பிளெயின் பேஸ்கெட் பார்க்குறோம். இதில் நம்ம மல்டி பர்பஸாக நம்ம கடாய் வச்சுக்கலாம், தோசைக்கல் வச்சுக்கலாம், தாலி ட்ரே, கட்லரி ட்ரே அண்ட் இங்கே கப் அண்ட் சாசர், மீடியம் சைஸ் பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. இந்த சிங்க்குக்கு கீழே இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. டஸ்ட்பின் கண்டெய்னர்ஸ் 2 இருக்குது, ஒன்று வெட்டுக்கு ஒன்று ட்ரை அப்படிங்கிற மாதிரி. அந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் இதில் வச்சுக்கலாம். நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே மாட்டிக்கலாம். டஸ்ட்பின் இருக்கிற இடமே தெரியாமல் நீட்டாக வச்சுக்க முடியும். நம்ம பார்த்த கிச்சன் ட்ரெடிஷ்னல் கிச்சன் 200 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் இருக்கிறது. நான் இந்த வீடியோடைய தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன் அக்கா அப்படின்னு. என்னோட சுமதி அக்காவை தான் என்னோட இன்னும் சில கசின்ஸ் எல்லாரையும் வளர்த்தது அக்கா, பெரியக்கா, நிம்புக்காலாம் எங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு ரொம்ப முக்கியம். சுமதிக்கா தான் அடுத்து நம்மளுடைய மாடர்ன் கிச்சனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இது கட்லரி ட்ரே. இதில் 2 டேண்டம் பாக்ஸ் போடலாம். கட்லரியில் கம்ப்ளீட்டாக எல்லா சைஸஸ், கரண்டி வந்துடும், ஸ்பூன்ஸ் வந்துடும், அந்த ஃபோர்க்கு வந்துடும், எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். நம்ம ரிமூவல் பாக்ஸு, அது எவ்வளோ தூரத்துக்கு கிச்சன் சைஸ் இருக்கோ அகலாம், அதுக்கு தகுந்தாப்புல பாக்ஸஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய சாமான், சம்படம் அது மாதிரி இருக்கிறதுலாம் இங்கே வைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிலாம் சௌரியமாக இருக்குமோ அது மாதிரி இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தட் டக்கு டக்குன்னு நம்மளுக்கு எடுத்து பண்ணறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான். நம்ம இமீடியட் யூஸ் நிறையா சாமான் இருக்கும், அது எல்லாத்தையும் இதில் வைக்கிறது நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும். இது ஆயில் புல் அவுட்டு. இந்த அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுறது சின்னதை மேலே வச்சுக்கலாம், கீழே பெரிய கேன்ஸ் வச்சுட்டாலும். இது மேஜிக் கார்னர். நீங்கள் அங்கே ஒரு புல் அவுட் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இது மேஜிக் கார்னர் யூனிட்டு. இதில் இதை புல் பண்ணினா இந்த பக்கமும் ஆக்சஸ் பண்ணலாம், அந்த பக்கமும் ஆக்சஸ் பண்ணலாம். குனிஞ்சு அந்த பக்கம் நம்ம போக மாட்டோம். யூஸ்வலாக வி டோன்ட் யூஸ் த ஸ்பேஸ் மச். அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி கார்னர்ஸ் போட்டுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது அந்த பீல் ஆஃப் பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்படி ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணி அழகாக வாஷ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த பீல் ஆஃப்லாம் கொண்டு போய் செடியிலெல்லாம் போடுவாங்க.
ஸோ அவங்களுக்கு வந்து இது செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெஸ்டாரண்ட் சைடெல்லாம் நிறைய வேஸ்டேஜ் வரும் அப்படின்னா 60 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோடு இருக்கிற பெரிய டஸ்ட்பினில் இதில் ட்ரை வெட் அப்படின்னு இதுலேயும் கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிச்சனோட டாப் யூனிட்டில் இது வச்சிடலாம். திஸ் கால்டு ரோல் டாப்பர். இந்த மாதிரி வச்சா இது உள்ளார நம்மளுக்கு வேண்டிய அந்த நம்ம கப் அண்ட் சாசர், அந்த குட்டி குட்டி கிளாஸ் வேஸ் நம்ம கொடுக்கறதெல்லாம் இதில் வச்சுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து மிக்ஸி, குட்டி மிக்ஸியாக இருக்கும் சில பேர்கிட்ட. குட்டி மிக்ஸி, அது கிரைண்ட், இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம். எந்த சைஸ்க்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சின்ஸ் வி ஆர் க்ளோசிங் இட்னோ நமக்கு டக்குன்னு கிச்சன் க்ளீனாக இருக்கும். இந்த ரோல் டாப்போட இந்த மேலே போடுற அந்த கவர் வந்து 3 ஷேட்ஸில் வருது. ஸ்பைஸ் யூனிட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். வாட்டர் பாட்டில்ஸ் எங்கே வைக்கிறதுங்கிறது ஒரு எப்போ பாரு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது எல்லாமே மேடையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நமக்கு மேடையை துடைக்கிறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். எல்இடி லைட்டோட வர்றதுனால உங்களுக்கு டிஸ்பிளே வந்து கிச்சனோட ஒரு லுக்கே வந்து கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். சில பேருக்கு தலை இடிக்கிற மாதிரி கூட இருக்கும். பட் அப்படி இல்லாமல் இது ஃபோல்டபுளாக இருக்குது. இப்போ நான் இந்த ஹைட்டில் இருக்கேன், என்னாலேயே எடுக்க முடியாது. ஸோ ஈஸியாக நீங்கள் வெளியில் புல் அவுட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இது எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மைல் ஸ்டீல் அப்படின்றது. ரஸ்ட்டுங்கிறதுக்கு வேலையே கிடையாது. அண்ட் லுக்கு வந்து நல்ல ஒரு பாஷ் லுக் கிடைக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு ரோல் டாப் ஷட்டர் பார்த்தோம். 8 கலர் ஆப்ஷன்ஸில் நமக்கு கிடைக்கிது. பிவிசி. ஸோ இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். திடீர்னு கெஸ்ட் வர்றாங்கன்னா நம்ம மேலே என்னென்ன வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் டம்ப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியான ஒரு யூனிட்னா இதுதான். ஷட்டரை போட்டோம்னா டீசன்ட் லுக்கு வந்து எப்படி ஆனாலும் வந்துடும். ஒரு க்ராக்கரி யூனிட் மாதிரி சொல்லலாம். நிறைய ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரா மாதிரி. இதுவும் புல் அவுட் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ நம்ம வந்து உள்ளே கையை விட்டு எதுவும் எடுக்கணும்னு இல்லை, வெளியில் வந்துடுறதுனால நமக்கு எல்லாமே விசிபிளாக இருக்கும். இவ்வளோ ரேக்ஸ் ஷெல்ஃப்ஸ் வர்ற மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் ஈஸியாக வச்சு, இந்த டோர்லேயுமே இவ்வளோ பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த யூனிட்லேயும் அதே மாதிரி தான். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் கூட நீங்கள் விசிபிளாக வச்சுக்க முடியும். அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய பொருள் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். நைஃபெல்லாம் ஹோல்ட் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷனோட இந்த டோர்லேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க. டஸ்ட்பின்னு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய டஸ்ட்பின். மோஸ்ட்லி நம்ம இரும்பு தோசைக்கல்ல அதிகமாக பயன்படுத்துவோம். அது பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு கீழே ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெளியில் ஈஸியாக இழுத்து நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். பால் பாத்திரம் அண்ட் வந்து இந்த மாதிரி பேனாக இருக்கட்டும், தோசைக்கல்லாக இருக்கட்டும், சின்ன சின்ன மூடிலாம் தட்டெல்லாம் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஒரு மாடர்ன் கிச்சனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூப்பர் செட்டப்பை தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு கிச்சன் அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கிச்சனுடைய ஸ்பேஸ் எவ்வளோ, என்னென்ன நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதுக்குரிய ஆக்சசரிஸை கரெக்டாக வாங்கி நம்ம மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணுறவங்கள்ட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு அந்த கிச்சனை ரெடி பண்ணிக்க முடியும். பெட்ரூமில் என்னென்ன மாதிரி காம்பேக்டாக எப்படி நம்ம வந்து ஸ்டோரேஜை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தூக்குனாலே நமக்கு லிஃப்ட் ஆகிடுது. ஸ்டோரேஜில் நீங்கள் வந்து பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோஸ் வச்சுக்கிறதோ அல்லது பில்லோ கவர் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிறதும் வச்சுக்கலாம். பெரிய பெரிய நம்மளுடைய ட்ராவல் பேகேஜ் எல்லாம் நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். வார்ட்ரோப்பில் நம்ம பொதுவாக லேடிஸ்க்கு தான் வந்து ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் தேவைப்படும். ஆனால் ஜென்ஸுக்கு வந்து கொஞ்சமாக தான் நம்ம கொடுப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 50-50 இருக்க மாதிரி. இந்த சமயம் நம்ம ஜென்ஸ் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி போயிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்லைடிங் டோரில் அழகாக அவங்களுடைய அந்த ஷர்ட்ஸ் எல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கான ஹேங்கர்ஸ் இருக்குது. ரிமோட் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டவுன் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அந்த ஹேங்கர் வந்து கீழே வந்துடும். ஸோ நம்ம மேலே கை தூக்கி எடுக்கணும். எவ்வளோ உயரமாக இருக்காங்க, குள்ளமாக இருக்காங்க, அது மேட்டர் இல்லை. அண்ட் வந்து அயன் பண்ணி லேடிஸ் வந்து ஹேங் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னாலும் ஈஸியாக. அண்ட் லிஃப்ட் அப் பண்ணணுன்னா திரும்ப ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேங்கர் மேலே போயிடும். அது பேண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய அந்த பார் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியான வெயிட் இருக்கிற ஜீன்ஸ் மாதிரியான விஷயங்களும் வச்சுக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 25 ஷர்ட்டு, 25 பேண்ட் அது போதும்னு நினைக்கிறேன் அவங்க லைஃப் லாங்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த காம்பேக்டாக இதுக்குள்ளே அடங்கிடுற மாதிரி ஒரு யூனிட் தான் இப்போ நம்ம பார்த்தோம். குழந்தைங்க ரிமோட் எடுத்து வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா இந்த ஸ்லைடிங் டோர் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா மேலேருந்து அந்த ஹேங்கர்லாம் வராது அப்படிங்கிறது
இதில் அந்த மாதிரி ஒரு லாக் சிஸ்டமும் இருக்குது. ஜென்ஸ் வந்து அவங்களுடைய ஹேண்ட் கர்ச்சீஃப்லேருந்து அவங்களோட வாலெட், அவங்களுடைய கூலர்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிறது. இப்போ லேடிஸ் வார்ட்ரோபை வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து நிறைய ஹேங்கர்ஸ் போட்டு நீங்கள் சாரீஸாக இருக்கட்டும், உங்களோட ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம இங்கே வச்சுக்கலாம். பேங்கிள்ஸாக இருக்கட்டும், வாட்சஸ்லேருந்து அவங்களோட ரிங்லேருந்து எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இதில் ப்ளவுசஸ்லாம் வச்சுக்கலாம். சாண்டல்ஸ், ஷூஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷெல்ஃபும் இதில் இருக்குது. வாஸ்துப்படி கண்ணாடி பெட்ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இடத்த அடைக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக ஒரு ஹிடன் மிரர் வந்து இங்கே நம்ம பார்க்க முடியுது. பெட்ரூம்குள்ளே அழகாக நமக்கு அடங்கிரும். ரொம்ப ஸ்டைலிஷான, அதே நேரத்தில் காம்பேக்ட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் பெட்ரூமுக்கு தான் வந்திருக்கும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ரிமோட் இருக்குது. ஸோ ஒரு 45 டிகிரி வரைக்கும் இது ஹைட்டு தூக்கலாம். நான் ஓரளவுக்கு தான் இப்போ நான் ஹைட்டை நான் வந்து காட்டியிருக்கேன். இங்கே வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரியான வார்ட்ரோப் பார்க்குறீங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே வால் இருக்குது அப்படின்னா அதில் இதை நம்ம ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். 2 ட்ரா வந்து இதில் வந்துடுது. டபுள் சைடு ஹேங்கர்ஸ் வருது. இது ஒரு ஸ்லைடிங் டோர். இது எல்லாமே வெல்வெட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் உங்களோட ஆக்சசரிஸ் எல்லாம் இதில் வச்சுக்க முடியும். அண்ட் அகெயின் இந்த மாதிரி சாரீஸ்க்கான ஹேங்கர்ஸ் நமக்கு அட்ஜஸ்டபிளாக கிடைக்கிது. 2 ரேக்ஸாக நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸ்லைட் ஆகிறதுனால இடத்த அடைக்காது. மேனுவலாக இதை இழுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணுமோ அதை நீங்கள் இழுத்து ஹேங்கர்லேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் திரும்ப காம்பேக்டாக உள்ளே போயிடும். இந்த எலக்ட்ரிக் பெட்ரூம்லேயும் நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லாமல் ஜஸ்ட் மிரரை மட்டும் ஹைட் பண்ணி உள்ளே வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. வாக்கின் வார்ட்ரோபை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்டைலிஷான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் இருக்கிற மாதிரி இந்த வார்ட்ரோபை நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். யங்ஸ்டர்ஸ், கேர்ள்ஸ் எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் வச்சுருக்கும் போது இந்த ஷெல்ஃபு ஃபுல்லாகவே பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் ஒரு இடத்துலேருந்து டிஸ்மேண்டில் பண்ணி அந்த டிஸ்மேண்ட்லிங் கூட வீட்டில் இருக்கிறவங்களே பண்ணிக்கலாம். ஆலன் கீ போட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ண வேண்டியது தான். ஈஸியாக எடுத்து வேறு எங்கே வேணும்னாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்குது. கேர்ள்ஸோட ஆக்சசரிஸை வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் அவங்களுடைய சாரீஸோ இல்லை வேறு ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இது மாதிரி ஷெல்ஃப் வந்து உங்களுக்கு விக்கெட் பேஸ்கெட் மாதிரி நமக்கு கிடைக்கிது. அண்ட் நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்குது. கம்ப்ளீட் செட்டப் இந்த சின்ன ஒரு போர்ஷனுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வாக்கின் வார்ட்ரோப் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். ஒரு பேச்சுலர் கஷ்டப்பட்டு அவர் ஒரு வீடு வாங்கிடுறாரு. வீடு இல்லை, அது ஒரு ரூம் தான். ஆனால் அந்த ரூமுக்குள்ளே அவருக்கு கிச்சன் வேணும், பூஜா ரூம் இருக்கணும், ஸ்டடி டேபிளோட லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும், ரிலாக்ஸேஷனுக்காக டிவி பார்க்கணும், அதுலேயே படுத்து தூங்கணும், கெஸ்ட்டு வந்தால் அவங்களும் உட்காரணும். இவ்வளவும் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கும்னா அது இந்த ரூம் தாங்க. இந்த ரூமோட ஸ்பேஸ் வந்து 180 ஸ்கொயர் ஃபீட்டு தான். ஸ்டுடியோ டைப் செட்டப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த எல் ஷேப்பில் நம்ம பார்த்த இந்த சோஃபா கம் பெட்டு, இது பாருங்கள், டீப்பா கம் டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி அழகாக டீப்பா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து அவங்க லேப்டாப் யூஸ் பண்ணுறது, இங்கே டிவி யூனிட்டாக வச்சுக்கிட்டு ஷூ ரேக்கும் இப்படி காம்பேக்டாக உள்ளே போயிடுற மாதிரி அழகாக வந்து க்ளோஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம். ட்ராஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு சின்ன யூனிட்டில் அவங்க பூஜா ரூமாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பூஜா ரூம் இங்கே பார்த்தோம் நம்ம, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிச்சன் யூனிட் வருது. இதில் பாருங்கள், சிம்பிள் குக்கிங், அவங்க வந்து எலக்ட்ரிக் குக்கர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சன் சமைச்சு சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே இங்கே ஸ்டோரேஜுக்காக இருக்கட்டும், கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு, ஆயில் புல் அவுட்டு, அப்புறம் அங்கே டஸ்ட்பின் வந்துடுது, தாலி ட்ரே. ஸோ கிச்சனுக்கு பக்கத்துலேயே காம்பேக்டாக ஒரு டைனிங் டேபிளாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனாக இதை வச்சுக்கலாம். இது வந்து உள்ளே நுழையும் போது இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஒரு லிவர் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணி இது வாலில் அப்படியே போயிடும். ஸோ வாலில் இருக்கிற இடமே தெரியாது. எப்போ தேவையோ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வார்ட்ரோப்பில் பாருங்கள், ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுக்கிட்டு ஆக்சசரிஸ் எல்லாம் அதுக்கான கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. டைக்கான ஒரு ப்ரொவிஷன் கூட அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மிரரை ஓப்பன் பண்ணி அழகாக நம்ம திரும்ப உள்ளே எடுத்துகிட்டு போய் அது காம்பேக்டாக செட்டில் ஆகிடும். அயன் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த அயன் டேபிளில் வச்சு இந்த அயன் பாக்ஸ் வந்து இங்கே அதுக்கான ஹோல்டரில் இருக்குது. அண்ட் அயன் டேபிள் வந்து இடத்த அடைச்சிட்டு இல்லாமல் அதை அழகாக ஃபோல்டு பண்ணி அதை நம்ம உள்ளே தள்ளிட முடியும்.
உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கலாம். இந்த பெட்டு இடத்த அடைச்சிக்கிட்டு இந்த ஸ்பேஸை வந்து குறைக்குது இல்லையா, அதனால் இதை வந்து லிஃப்ட் பண்ணி அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் யாராவது கெஸ்ட்டு வர்றாங்கன்னா இந்த பெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அழகாக இந்த ரூமோட ஸ்பேஸ் பாருங்கள், இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்துருச்சு. இதில் வந்து கிச்சன் பார்த்தோம், நம்ம பூஜா ரூம் பார்த்தோம், அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் பார்த்தோம், இந்த மாதிரி சோஃபா கம் பெட் பார்த்தோம், தனியாக தூங்குறதுக்கான பெட்டும் பார்த்தோம், டீப்பாவோட டேபிள் பார்த்தோம். எல்லாமே ஆல் இன் ஒன் ஸ்டுடியோ டைப் ஹவுஸில் ஒரு சின்ன ரூமில், அதுவும் 180 ஸ்கொயர் ஃபீட் ரூமில் இவ்வளவையும் நம்ம செட்டப் பண்ணிக்க முடியுது. காம்பேக்டாக ஒரு ஆள் குடும்பமே நடத்திட முடியும். இந்த ஹேண்டிலோட மாடல்ஸ் எல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலிஷான ஹேண்டில் வந்து பிடிக்கும். இங்கே இருக்கிறதும் கூட ஹேண்டில்ஸ் தான். இப்போ இந்த ஹேண்டில் பாருங்களேன், உங்களோட கிச்சன் கேபினெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற மைக்காவை இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேட்ச் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் பிளேஸை மட்டும் நல்லா ஹைலைட்டடாக காட்டணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி ஸ்பாட்லைட்ஸை வந்து பண்ணிக்கலாம். டிம்மாக வேணும், இல்லை நல்லா பிரைட்டாக வேணும், எப்படி தோணுதோ அப்படி பண்ணிக்கலாம். உள்ளே மட்டும் ஹைலைட்டடாக தட் ஸ்பாட் வந்து ஹைலைட்டடாக தெரியும். எல்லாம் லீனியர் லைட்டிங்னு சொல்லுவாங்க. எந்த லென்த்துக்கு நீங்கள் கிச்சன் கேபினெட்டில் ரொம்ப லென்த்துக்கு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இது ஒரு வீடுனா முதல்ல சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ யார் வர்றாங்க, அப்போ நம்ம கதவை திறக்கலாமா வேணாமா, அந்த சேஃப்டியை பற்றி நம்ம ரொம்பவே உறுதி பண்ணிக்கிறது முக்கியமாக இருக்குது. இப்போது நம்ம லாக் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். எப்கோவோட ஒரு சூப்பர் ப்ராடக்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் அண்ட் வந்து பாம் ரெகக்னிஷன்னு 2 டைப் இருக்குது. ஸோ அதை தவிர நம்ம வந்து எங்கேருந்து வேணாலும் மொபைலில் ஆக்சஸ் பண்ணி வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்றதை நம்ம பார்த்துக்க முடியும். வீட்டு உள்ள இந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் யார் நிற்கிறாங்கன்றத கரெக்டாக பார்த்துக்க முடியும். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ கீ போட்டு நம்ம லாக்கை ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இதில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் லாக் சிஸ்டமில் 2 பேட்டர்ன் நம்ம பார்க்க முடியுது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கேமரா மட்டும் இருக்காது, மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கிறது இங்கே நம்ம பார்க்க முடியும். ஆஃபீஸ் அக்சசரிஸும் இங்கே நம்ம பார்க்க முடியும். ஈஸியாக இந்த மாதிரி ஹைட்ராலிக் மூவ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி. முன்னாடிலாம் அந்த காலத்தில் டேபிளில் வச்சுருக்கிறது வந்து இடத்த அடைச்சிக்கிட்டு அண்ட் மேட்ஸாக இருக்கட்டும், ட்ரால்லாம் வந்து சேஃப்டி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கானதோட ப்ரொவிஷனோடு இருக்குது. டேபிளோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. ஆஃபீஸ் டேபிள் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஹைட்டுக்கும் வச்சுக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட இந்த டேபிள் இருக்குது. 4 ரேஞ்சஸில் நம்ம வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கோவிட் டைமில் நமக்கு வந்தது தான். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் தட்டுனா கூட, அதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா கூட அந்த இடத்துலையே ஸ்டாப் ஆகிடும். Hi everyone, I am Tarun from Epco Rams Fittings. We have the National Display Center, Mandavali and Kottivakkam in Chennai. At Madurai also we have the National Display Centers. இது மேனுவலாக நீங்கள் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிக்கலாம். இந்த லிவரை ப்ரெஸ் பண்ண ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் ஆகும், எங்கே வேணுமோ அங்கே விட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் உண்மையிலே நீட்னஸ் அப்படின்னு ரொம்ப விரும்புகிறவங்க. இப்போ டிவிக்கு பின்னாடி அத்தனை ஒயரு அப்படி க்ளம்ஸியாக இருக்கும். சில பேரோட ஆஃபீஸ் ரூமை பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஒயர், அதெல்லாம் டஸ்ட்டு படிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும். அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதெல்லாம் காம்பேக்டாக வச்சுக்கிறதுக்கான ஆக்சசரிஸ் தான் நம்ம பார்க்குறோம். நிறைய இருக்குது. இபி பாக்ஸில் வரக்கூடிய ஒயர்ஸ் எல்லாம் காம்பேக்டாக வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லா ஒயரையும் இந்த மாதிரியான ஒரு டியூப் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம இதை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணும். மூவிஸு சில பேர் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வயசானவங்க கால் ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காந்துருந்தா அது ஒரு மாதிரி ஸ்வெல்லிங் வருது, காலை கொஞ்சம் நீட்டி வச்சுக்கணும், இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரிக்ளைனர் சோஃபா. $5,000+ ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம என்டிசி கொட்டிவாக்கம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டிஸ்கவரி சென்டர் வந்து இருக்குது. இங்கே இந்த இடத்துல உங்கள் ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2 hours 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்த நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் அண்டு ஒர்க்ஸ்மார்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆக்சசரிஸ் அண்ட் வார்ட்ரூப் ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாமே இருக்குது. அது போக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது, ப்ளஸ் டெக்னிக்கல் டீம்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்காங்க. சப்போஸ் எதனா ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டலேஷனுக்கு ஆள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளே டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணித்தரோம்.
கேபினட்ஸ் அண்ட் கபோர்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாக்ஸில் ஸோ மெனி வெரைட்டிஸ் இருக்குது. அதுலேயுமே டிஜிட்டல் லாக் சிஸ்டம் இருக்குது, நியூமரிக் நம்பர்ஸை போட்டு லாக் பண்ணுற மாதிரி அண்ட் மேனுவலாக யூஸ் பண்ணுற லாக் சிஸ்டம்னு. ஸ்லைடிங் டோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 3 பார்ட்டிஷன் வர்ற மாதிரி இவ்வளோ லென்த்துக்கு ஒரு பெரிய ரூமையே ஃபுல்லாக ஸ்லைடிங் டோரில் கவர் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோல்டபுள் டைப் ஸ்லைடிங் டோரும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கும்போது ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப நல்லா கிளியராக பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வந்து நீங்கள் ராம்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஐடியாஸ்லாம் கிடைக்கும். எப்கோ அப்படிங்கிற இந்த இன்டர்நேஷ்னல் பிராண்டுக்கு தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டராக ராம்ஸ் இருக்காங்க. என்னோடய அக்காவோட ஃபேமிலியோடு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்வான தருணமாக இருக்குது. அன்னை மீனாட்சி தான் எனக்கு எல்லாமே. ஸோ அக்கா குழந்தைங்க வந்து அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் மென்மேலும் சிறப்படையணும், எல்லா விதமான சௌபாகியங்களும் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும், எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து ஒரு கிரேட் அச்சீவர்ஸாக இருக்கணும்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. Thanks for coming, being with us. Thank you everyone. Kindly visit our showroom. Keep supporting us.